நண்பர்களே, சத்தியமங்கலத்தில் நான் இருக்கேன். பாருங்கள், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பவானிசாகர் அணையில் வண்டல் மண் எடுக்க அனுமதி மறுக்கும் சத்தியமங்கலம் மாவட்ட வன அலுவலரை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரதம் பார்த்துட்ருக்கீங்க. தமிழக முதலமைச்சர் வண்டல் மண் எடுத்துக்கங்கன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் வண்டல் மண் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தியமங்கலம் மாவட்ட வன அலுவலர் அனுமதி மறுக்கிறார். அப்போது ஒரு மாநில முதலமைச்சருடைய ஆணையவே ஒரு மாவட்ட சத்தியமங்கல வன அலுவலர் இன்றைக்கு மறுக்கிறார். அப்படின்னா இவர் நிச்சயம் தாவைக்காவை சேர்ந்தவர் அல்ல. முன்பிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த இந்த அலுவலர் அப்படித்தான் செய்வார். நண்பர்களே, பாருங்கள், சத்தியமங்கலத்தில் விவசாயிகள் இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பொதுமக்கள் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் போகிறத பார்க்குறப்போ மனசு வலிக்குதுங்க. விவசாயம் செழித்தா தாங்க எல்லாமே நல்லா இருக்கும். விவசாயிகளே இந்த போராட்டத்தில் இருந்தால் அப்படின்னா அதுக்கு பொதுமக்கள் எல்லோரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டாமா? என்ன ஒரு அநியாயம் நடக்குது இந்த நாட்டில். நண்பர்களே, விவசாயம் இல்லை என்றால் சாப்பிடுவதற்கு வழியே கிடையாது. அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை தங்களுடைய பிரச்சனையாக எடுக்க வேண்டிய பொதுமக்கள் அவங்க பாட்டுக்கு சௌரியமாக வர்றாங்க, போகிறாங்க. என்னமோ மூன்றாம் தரப்பு மக்கள் போகிறாங்க. என்ன ஒரு அவமானம் இது! ரொம்ப வெட்கமாக இருக்கிறது, மிகவும் வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இதைவிடவும் ஒரு மோசமான செயல் இருக்கவே முடியாது. நண்பர்களே, விவசாயிகள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. மிகவும் ஒரு தமிழராக வேதனைப்படுகின்ற தருணம் இது. வெட்கம் வெட்கம் வெட்கம்.